ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பனா யோசிச்சிருக்கீங்களா, ஏன் உலகத்தோட ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் ரொம்ப கம்மியா தான் பேசுறாங்க? இல்ல யாருன்னா கம்மியா பேசுறதுனால அவங்களால சக்சஸ் ஆக முடியுமா என்ன? ஏதோ பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் பக்கா, புத்திசாலியான சக்சஸ்ஃபுல் ஆட்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் பேசுவாங்க. அதாவது அவங்க சொல்ற வார்த்தைங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுல உப்பு மாதிரி ஒரு சின்ன சிட்டிக்கான வார்த்தைங்க தான் பேசுவாங்க. ஆனா அந்த சின்ன சிட்டிக்குனால முழு உணவுலையும் பாத்தீங்கன்னா ருசி வந்துடும். த கிரேட் விஷனரி பிளாட்டோ என்ன சொன்னாருன்னா, ஒரு தெளிவான புத்திசாலி மனிதர் எப்ப பேசுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்றதுக்காக ஒரு நல்ல வார்த்தை இருக்கும்போது மட்டும்தான். அதே ஒரு முட்டாள் மனிதர் வார்த்தைங்களை கண்ணாபின்னான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் சொல்லியே தீரணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேணா யோசிக்கலாம், ரொம்பவே கம்மியா பேசுறதுக்கோ புத்திசாலித்தனத்துக்கோ என்ன ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. அப்படி உங்க மனசுலயும் இந்த மாதிரியான கேள்விங்க எழுந்துச்சுன்னா அப்ப கடைசி வரைக்கும் நம்ம கூட வீடியோல இருங்க. இன்னைக்கு வீடியோல நாங்க உங்ககிட்ட சொல்ல போறோம் ஏன் புத்திசாலியான ஆட்கள் ரொம்பவே கம்மியா தான் பேசுறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களோட லைஃப்ல செமையான வேல்யூ ஆட் பண்ண போறோம். சோ லெட்ஸ் பிகின். நம்பர் 6, மத்தவங்க பார்வையில ரொம்பவே இன்டெலிஜென்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்களை பார்த்திருப்பீங்க. ரொம்பவே அமைதியா உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அண்ட் ரொம்பவே கம்மியா தான் பேசுவாங்க. ஆனா எதனா பேசினா பா சும்மா சமயம் எதனா சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, சயின்ஸும் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுது. ஒரு ரிப்போர்ட்டின் பிரகாரம் ரொம்பவே கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, புத்திசாலியா, மெச்சூரா, உள்ள இருந்து அமைதியா, சந்தோஷமா, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் சர்டிஃபைட் தான். கம்மி பேசுற ஆட்கள் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? சரி வாங்க, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்டெலிஜென்ட்டான ஆட்கள் யாருன்னா கஷ்டத்திலயும் கஷ்டமான நேரத்துல அவங்களோட மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கோ சொல்யூஷன் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இந்த ஆட்கள் அமைதியா இருந்து புது புது ஐடியாஸ் கிரியேட் பண்ண தெரியும் இவங்களுக்கு. டீச்சர்களை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப கம்மியான வார்த்தைகள்லயே அவங்க சொல்ல வரத தெரிவிப்பாங்களா. இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே அவங்களோட ஆன்சர் ஷீட்டை நிரப்பறதுலயே அவங்களோட கவனத்தை செலுத்த மாட்டாங்க. பதிலா அவங்க சொல்ல வர்றத பாயிண்ட்ல தெரிவிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு மட்டும் கிடையாது, கம்மியா பேசுற ஆட்கள் அதிகமா கேக்குவாங்க. அதாவது அவங்க நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஒரு குட் லிசனரா இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்றத பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க ரொம்பவே கம்மியா தான் பேசுவாங்க. இந்த காரணத்தினால எதிர்க்க இருக்கிற நபர் அதிகமா பேசுற விஷயத்த கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். அதே நம்ம எதிர்க்க இருக்கிற நபர் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அப்ப அவங்க நம்ம கிட்ட ஏதாச்சும் புதுசா சொல்லுவாங்க. அண்ட் எதிர்க்க இருக்கிற நபர் அதிகமா பேசினாருன்னா அப்ப நம்ம கிட்ட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அண்ட் இந்த அதிகமான இன்ஃபர்மேஷன் தான் நம்மள மத்தவங்களை விட பெட்டர் ஆக்குறது. நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எலான் மஸ்க், டெஸ்லா மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அதிகத்திலயும் அதிகமான நாலேஜ் கெயின் பண்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறதுன்னு நம்மள பல பேருக்கு தெரிவதில்லை. சோ இதுக்காகவே மாஸ்டரிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆடியோ புக் உங்களுடைய ஆழ் மனசை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறத பத்தியும் பாசிட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றத பத்தியும் உங்களுக்கு எடுத்து சொல்லும். சோ இந்த புக் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்டா அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி குக்கு எஃப்எம்ல ஏகப்பட்ட ஆடியோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இத நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா குக்கு எஃப்எம் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம் உடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். நார்மலா குக்கு எஃப்எம் உடைய ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 99 rupees. ஆனா நான் சொல்ற கூப்பன் கோட் அக்ஷய்50 இதை யூஸ் பண்ற காரணத்தினால உங்களால 50% டிஸ்கவுண்டா பெற முடியும். ஜஸ்ட் 49 rupees தான். சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான விஷயமா இருக்குது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் பேக் இன்டு தி டாபிக். நம்பர் 5, கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே யோசிச்சு தெளிவா தான் பேசுவாங்க. இதனால அவங்க இந்த மாதிரியான விஷயத்தை எதுவுமே சொல்றது இல்ல, அதுக்காக அவங்க அப்புறமா ஃபீல் பண்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நம்மளோட எல்லார் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். பல வாட்டி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா எப்பயாவது அதே விஷயம் பாத்தீங்கன்னா பேச்சோட பேச்சா நம்மளோட வாயில இருந்து வெளியே வந்துரும். இதுக்கான விளைவு நம்ம அப்புறமா அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு நபருக்கு புது ஜாப்க்கான ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸைட்மெண்ட்ல அந்த நபர் அவரோட ஜாப் அண்ட் சேலரிய பத்தி மத்தவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அதுக்கான விளைவை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே ஒரு புத்திசாலியான நபர் எப்பவுமே விஷயத்தை முன்னாடியே வந்து சொல்றது கிடையாது, எல்லா விஷயம் கிளியர் ஆகுற வரைக்கும். ஏன்னா அப்படி அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போனாலும் அப்ப அவரோட வேலையை பத்தி யாருக்குமே தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் அந்த நபர் அவரோட வாழ்க்கையை முன்னாடி மாதிரியே நிம்மதியா வாழலாம். கம்மியா பேசுற ஆட்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். இதனாலதான் அவங்க குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் பேசுவாங்க. சோ தட் அவங்களோட வாயில இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது. இத பத்தி அவங்க அப்புறமா ஃபீல் பண்ற மாதிரி. நம்பர் 4, கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே
ரொம்பவே ரெஸ்பெக்டடா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். ரொம்பவே வளவலன்னு பேசுற ஆட்களை யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. அதே இன்னொரு பக்கம் கம்மியா பேசுற ஆட்களை எல்லாரோட கவனத்தையும் அவங்க பக்கம் வெளிச்சிடுவாங்க. அவங்களோட அமைதியில பாத்தீங்கன்னா ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும். அதே வளவலன்னு பேசுற ஆட்களை பாத்தீங்கன்னா அவங்கள விட்டு நம்ம ஓடியே போயிடுவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் ரொம்பவே வளவலன்னு பேசுவார்னு வச்சுக்கலாம். அப்போ பலவாட்டி நீங்களே அவரை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி அவரை மீட் பண்ணா அவர் தேவையில்லாம பேசி உங்களுக்கு தலைவலி எடுத்துட்டு வருவாருன்னு. அதே ரொம்பவே கம்மியா பேசுற ஆட்களை பாத்தீங்கன்னா அவங்க கூட எல்லாரும் கூட உட்காந்து பேச விரும்புவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த நபர் ஏதாவது சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா கம்மியா பேசுற ஆட்கள் மத்தவங்க பார்வையில ரொம்பவே ரெஸ்பெக்டடா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் மண்டேலாவை யாருக்கு தான் தெரியாது? நெல்சன் மண்டேலாவை ஆப்பிரிக்காவோட காந்தின்னு சொல்லுவாங்க. நெல்சன் மண்டேலா இந்த உலகம் முழுவதும் அவரோட லீடர்ஷிப்காக ரொம்பவே ஃபேமஸான நபர். நெல்சன் மண்டேலா சொன்னாரு, எப்ப அவர் அவரோட அப்பா கூட ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போனாலோ அவரோட அப்பா எப்பவுமே ரொம்ப கடைசியா தான் பேசுவாரா. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே தேவையான விஷயம் மட்டும் தான் பேசுவாரா. ஆனா அவங்க அப்பா எப்போ பேசினாலும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அமைதியாயிடுவாங்களாம். அண்ட் இந்த விஷயம் அவர் அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. நம்பர் 3, கம்மியா பேசுற ஆட்கள் தேவையில்லாம பிரச்சனை பண்றது கிடையாது. அண்ட் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்திப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவாவது 2 நபர் சண்டை போடுறத பாத்திருக்கீங்களா? அப்படி நீங்க அவங்கள கவனிச்சு பாத்திருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. சும்மா மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எல்லாரும் எதிர்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல, காலேஜ்ல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல எப்பயாச்சும் இந்த மாதிரி ஏற்பட்டுரும். மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணத்தினால பல மணி நேரத்துக்கு சண்டை ஏற்படும். அதே ஒரு நபர் கம்மியா பேசுற ஆட்கள் கிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ கம்மியா பேசுற நபர் எதுவும் பேசாமலேயே அந்த இடத்துல இருந்து போக முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், அதிகமா பேசுறதுனால பிரச்சனையும் அதிகமாகும்னு. அப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது நீங்களும் அமைதியா இருந்தீங்கன்னா அப்போ ஒரு கட்டத்துல எதிர்க்கிற நபருக்கும் பாத்தீங்கன்னா வாய் அடைச்சு போயிடும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காத காரணத்தினால கம்மியா பேசுற ஆட்கள் எப்பவுமே தேவையில்லாத பிரச்சனையில மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அதிகமா பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் பிரச்சனை பண்றதுனாலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்ல. உங்களை பார்த்து ஒரு நபர் கத்திட்டு இருக்காரு, நீங்க திரும்ப கத்துறதுக்கு பதிலா ரொம்பவே அமைதியா இருந்தீங்கன்னா அண்ட் எந்த ஒரு பதிலும் சொல்லாம நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா அப்போ உங்ககிட்ட உங்களோட செல்ஃப் வொர்த் இருக்கும். உங்களோட நேரத்தை யூஸ்லெஸ்ஸான ஆட்கள் கிட்ட நீங்க வீணாக்குறது இல்ல. அண்ட் உங்களோட வேர்ட்ஸோட வேல்யூவை நீங்க அதிகரிச்சிருங்க. அந்த இடத்துல சுத்தி இருக்க ஆட்கள் உங்களை ஒரு புத்திசாலியான நபரா தான் கருதுவாங்க. அண்ட் இதனால உங்களோட மரியாதையும் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக கம்மியா பேசுற ஆட்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப கட்டணும், சண்டை போடணும், இந்த மாதிரியான எண்ணங்க வராதுன்னு நினைக்காதீங்க. அவங்க எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சண்டையில கிடையாது, அவங்களோட நம்பிக்கை உட்கார்ந்து பேசுறதுல தான் இருக்கு. நம்பர் 2, கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா எல்லாருக்கும் என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே ஆட்டிடியூட்ல இருப்பாங்கன்னு தோணும். அவங்க அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா உண்மையில இதுக்கு உல்டாவா தான் நடக்குது. ரிசர்ச் பிரகாரம் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா கம்மியா பேசுற ஆட்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா. அண்ட் அவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில பாத்தீங்கன்னா அதிகமா பேசுற ஆட்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ அதிகமா பேசுற ஆட்கள் பாத்தீங்கன்னா இப்ப யாரா மீட் பண்ணோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ரொம்ப அதிகமா பேசிடுவாங்க. அவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காரணத்தினால கேக்குறவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுவாங்க. அதே கம்மியா பேசுற ஆட்கள் அவர் பேசுறதுக்கு பதிலா மத்தவங்க பேசுறத கேக்குவாரு அண்ட் அவங்கள புரிஞ்சுப்பாரு. இதனால தான் எல்லாருக்கும் கம்மியா பேசுற ஆட்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்க விரும்புறாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாத்தீங்கன்னா பேச்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அண்ட் இந்த மாதிரி பேசுறதுனால சும்மா பேச்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆகிறது இல்ல, அவங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல பேசுற ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனா கேட்கறதுக்கு ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான். இதனால தான் கம்மியா பேசுற ஆட்களை எல்லாருக்கும் பிடிக்குது. நம்பர் 1, கம்மியா பேசுற ஆட்கள் ஏதாவது சொன்னா அப்ப எல்லாரும் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேண்டா யோசிக்கலாம் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. உண்மையிலேயே கம்மியா பேசுற ஆட்கள் ஏதாவது சொன்னா ஏன் எல்லாரும் கேக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா எல்லாரை விட அதிகமா பேசுற நபர் எல்லாருக்கும் முதல்ல எழுந்து நிப்பாரு அண்ட் ஏதாவது ஒரு டாபிக்க பத்தி அவருக்கு தோன்றதை சொல்ல ஆரம்பிச்சுப்பாரு. அண்ட் அந்த குரூப்ல இன்னொரு நபர் யார் அதிகமா பேசுவாரோ அவரும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். அது கம்மியா பேசுற ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கறதுக்கான பழக்கம் இருக்கும். அவரு முதல்ல மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை வந்து கேட்பாரு, நடுவுல இன்டரப்ட் பண்றது இல்ல. அண்ட் எல்லாரும் சொல்ற வார்த்தைங்க வந்து தீந்து போனதுக்கு அப்புறம் அண்ட் லாஸ்ட்ல அவர் விஷயத்தை அனலைஸ் பண்ணி எல்லாரோட வார்த்தைகளை கேட்டதுனால அவருக்கு புது புது ஐடியா வந்து வந்திருக்கும். அண்ட் இப்ப அவர் பேசுறதுனால அவர் சொல்றதை எல்லாரும் கேக்குவாங்க. ஏன்னா அவர் யாரையும் வந்து நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சோ மக்கள் எல்லாரும் அவர் சொல்ற வார்த்தையை வந்து ரொம்பவே கவனமா கேட்பாங்க, அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவர் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா எல்லார்த்த விட லாஸ்டா இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் ஞாபகத்திலயும் இருக்கும்.
இருக்கும் அண்ட் இதனால அவர் சொல்ற வார்த்தையோட வேல்யூ அதிகமாகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கம்மியா பேசுறதுனால எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக இந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. நீங்க சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்றத விடணும்னு கிடையாது. அண்ட் கம்மியா பேசணும்ன்ற சக்கரத்துல நீங்க அமைதியா இருக்கணும்னு இல்ல. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான டைம் இருக்கு. நீங்க உங்களோட வீடு ஆபீஸை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா அப்ப இந்த விஷயத்த மேல கவனத்தை வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அதன் கூடவே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.